தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட இருக்கிறது SD அட்வென்ச்சர் 2025 மாடல். ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் வந்து மேசிவான வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் இருக்கு, மெக்கானிக்கலாவும் மோர் ரிஃபைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்துட்டு ட்வின் பாட் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா இது வந்து லோ பீம்க்கு, இந்த ரெண்டுமே வந்து ஹை பீம் கொடுத்துருக்காங்க. கூடவே இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல ஒரு நீட்டான டிசைன்ல இருக்கு. அப்புறம் வந்து ஆஃப் ரோட் மோட்டார் சைக்கிள்ஸ் அந்த டர்ட் ராலி பைக்ஸ்ல வர மாதிரி ஃபெண்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கூடவே பார்த்தோம்னா இங்க வந்து அட்ஜஸ்டபிள் வின் வைசர்ஸ் வந்து மேலே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பட் ஆனால் இதை வந்துட்டு பிவட் பண்ணிக்கலாம். இப்படி அதை இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. கூடவே பார்த்தோம்னா சீட் ஹைட் வந்து 815 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஆக்சசபிள் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். ஸோ நார்மலாக 5.7 5.8 இருக்கவங்க கூட ஈஸியாக இதில் உட்காந்து பயணிக்க முடியும். மேபி 5.5 இருக்கவங்க கூட இதில் வந்துட்டு உட்காந்து ஈஸியாக பயணிக்கலாம். ஸோ இப்போ நான் 5.8 இருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்கு இந்த மோட்டார் சைக்கிளை வந்து உட்கார்றக்கும் சரி ஓட்டுறக்கும் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா சேம் 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபர்மான கிராப் ரெயில் வந்து இங்கே கொடுத்துறாங்க. இந்த டைம் இந்த குஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குஷனிங் கெப்பாசிட்டி சீட்ல வந்து அதிகம் பண்ணிருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ்க்கு கம்ஃபர்ட்டா டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி SD மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம மோட்டார் சைக்கிளை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம், எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மோட்டார் சைக்கிள்ல ரொம்ப மேசிவான சேஞ்ச் என்னன்னு பார்த்தா 5 kgs வந்து குறைச்சிருக்காங்க. அதே பழைய SD அட்வென்ச்சர் கம்பேர் பண்ணும்போது இதுல 5 kg குறைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கிராஷ் கார்டு, இப்ப பெட்ரோல் டேங்க் கிராஷ் கார்டுல மட்டும் இதை வந்து மாத்தி ரிவாம்ப் பண்ணிருக்கனால கிட்டத்தட்ட 3.5 kg வந்து குறையுது. அது போக புது கிராஷ் பிளேட் வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு ரீரூட் பண்ணி சென்ட்ரல்ல இருந்து எடுத்து ரீரூட் பண்ணி டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. பிளஸ் கூல் அண்ட் ரிசர்வாயரும் உள்ள வந்துட்டு ரீபோஷன் பண்ணி இருக்கனால டோட்டலா வந்து 5 kgs வந்து குறையுது. என்ஜின் பொறுத்த வரைக்கும் சேம் ஆல்ஃபா 2 பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த மோட்டார் சைக்கிளை பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் DOHC செட்டப்ல வந்து கொடுத்துருக்காங்க. சேம் 29.6 PS பவரும் 29.8 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த என்ஜினோட பார்த்தோம்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜின் மெக்கானிக்கலா என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன ரிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதுல வந்து கியரிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 கியர்ஸ் வந்து சிட்டியில ஓட்டுற மாதிரியும் அடுத்த 3 கியர்ஸ் வந்து ஹைவே க்ரூசிங்க்கு கம்ஃபர்ட்டா இருக்க மாதிரியும் அவங்க வந்து டியூன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் இல்லாம லோ எண்ட்ல நல்ல ஆக்சிலேஷனும் இதே ஹை எண்ட்ல பார்த்தோம்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குற மாதிரி ரிஃபைன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட வெயிட் வந்து 5 kg குறைக்கப்பட்டு 187 kgல வந்து இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்விட்ச் கியர் பார்த்தோம்னா சேம் பழைய SD அட்வென்ச்சர்ல இருக்க சேம் ஸ்விட்ச் கியர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்பவே அருமையா இருக்கு. டேங்க் வந்து 15.5 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னா USB சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். A டைப் பிளஸ் C டைப் போர்ட் சார்ஜிங் போர்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வந்து கம்ப்ளீட்லி நியூவான டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. 3 மோட்ஸ் இந்த மோட்டார் சைக்கிள்ல ஏற்கனவே இருந்தது. ரோடு, ரெயின், அப்புறம் சாண்ட்னு சொல்லி 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்துட்டு இந்த டைம் வந்து ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்டா வந்துட்டு இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டியூல் சேனல் ABS வித் 3 ABS மோட்ஸ் கொடுக்குறாங்க. ரோடு, ரெயின், ஆஃப் ரோடுன்னு சொல்லி 3 ABS மோடு வருது. ஃபர்ஸ்ட் டைமா ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ல தான் வந்து கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் 41 mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிராவல் 200 mm இருக்கு. பின்னாடி பார்த்தோம்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 180 mm டிராவல்ல வந்து வருது. ஃப்ரண்ட்ல வந்துட்டு வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போக்டு வீல்ஸ் தான் வருது. ஸோ 21 inch ஸ்போக்டு வீல்ஸும் ரியர்ல வந்து 17 inch ஸ்போக்டு வீல்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் C டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டியூல் பர்பஸ் டயர்ஸ். ஸோ அது வந்து டியூப் டயர்ஸை மட்டும் தான் கொடுக்குறாங்க, டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுக்கல. வெயிட் ரிடக்ஷன் பண்ணி கியர் ரேஷியோஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கனால இந்த வெஹிக்கிள் வந்து அஜிலிட்டியோட நல்ல ஹேண்ட்லிங் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
இந்த மோட்டார் சைக்கிள் வந்து 6 வைப்ரண்ட் கலர்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 2.14 லேக்ல இருந்து 2.27 லேக் வரைக்கும் சேம் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஸோ டிரைவிங் பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டுறக்காக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்டி முடிச்சுட்டு கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். until then bye from கபில் முகேஷ்.